இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதி தொடர் சரிவை சந்தித்து வருகிறது. இதனால் அடுத்த ஆண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தகம் மேலும் பலவீனமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு தனது நிபந்தனைகளை ஏற்காத நாடுகளின் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்து வருகிறார். அதன்படி ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்காததால் இந்திய பொருட்களுக்கு 25% கூடுதல் வரி விதித்தார் ட்ரம்ப். இதனால் ஏற்கனவே விதிக்கப்பட்ட 25% வரியோடு கூடுதல் 25%ம் சேர்ந்து இந்திய பொருட்களுக்கான அமெரிக்க ஏற்றுமதி வரி 50% ஆனது. இந்த கூடுதல் வரி கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இந்த திடீர் வரி விதிப்பு இந்திய ஏற்றுமதி துறையை வெகுவாக பாதித்துள்ளது. ஒன்றிய அரசின் வர்த்தகத்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி முத்துக்கள், விலை மதிப்புமிக்க கற்கள், கடல் உணவுப் பொருட்கள், தங்கம் உள்ளிட்ட ஆபரணங்கள், ஆயத்த ஆடைகள், பருத்தி துணிகள் போன்ற பொருட்களின் ஏற்றுமதி கடும் சரிவை சந்தித்துள்ளது. முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆகஸ்டில் முத்துக்கள், விலை உயர்ந்த கற்களின் ஏற்றுமதி 1907 கோடி ரூபாய், அதாவது 54.22%, கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி 1437 கோடி ரூபாய் அளவுக்கு 32.99% வீழ்ச்சியடைந்துள்ளது. தங்கம் உள்ளிட்ட ஆபரணங்கள் 2040 கோடி ரூபாய் அளவுக்கு 18.57%, ஆயத்த ஆடைகள் 2221 கோடி ரூபாய் அளவுக்கு 13.21%, பருத்தி துணிகள் 2026 கோடி ரூபாய் அளவுக்கு 10.09% ஏற்றுமதியில் சரிவை சந்தித்துள்ளன. ஆனால் அமெரிக்க சந்தையில் நிலவும் அதிகபட்ச தேவை காரணமாக தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஏற்றுமதி 8735 கோடி ரூபாய், அதாவது 140.09% உயர்வை சந்தித்துள்ளது. அதேபோல பெட்ரோலிய பொருட்கள் 2585 கோடி ரூபாய் அளவுக்கு 67.05%, எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள் 1976 கோடி ரூபாய் அளவுக்கு 63.98%, மின்சார இயந்திரங்கள் 2500 கோடி ரூபாய் அளவுக்கு 31.07%, பால் பண்ணை போன்ற மதிப்புக்கூட்டு பொருட்களுக்கான சாதனங்கள் 1505 கோடி ரூபாய் அளவுக்கு 13.14% ஏற்றுமதியில் உயர்வை சந்தித்துள்ளன. இந்தியாவின் மொத்த சரக்கு ஏற்றுமதியில் 1/5 அமெரிக்காவை சார்ந்துள்ள நிலையில் முக்கிய பொருட்களின் ஏற்றுமதி சரிவு இந்திய பொருளாதாரத்தை வெகுவாக பதம் பார்க்கும் என்று துறை சார்ந்த வல்லுநர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். வரும் வாரத்தில் இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறவுள்ள வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஏற்றுமதி வரி குறைப்பு என்கிற நல்ல செய்தி கிடைக்க வேண்டும் என்பதே தொழில்துறையினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.